தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அப்பான்னு சொல்லலாம், அங்கிள்னு சொல்லக்கூடாதா? அப்பான்னு சொல்லலாம், அங்கிள்னு சொல்லக்கூடாதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாப்புல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தைகளும் என்ன அப்பா அப்பான்னு ரொம்ப பாசமாக சொல்கிறாங்க அப்படின்னாங்க. உடனே அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் சொல்லி சமூக வலைதளங்களில் கேலி கிண்டல் பண்ணாங்க. சில பேர் டப்பா ஸ்டாலின்னாங்க, சில பேர் டோப்பா ஸ்டாலின் அப்படின்னாங்க. டோப்பா வச்சுருக்கனால டோப்பா ஸ்டாலின் அப்படின்னாங்க. ஆனால் நிறைய பேர் அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா அப்படின்னாலே ஸ்டாலின் தான் ஞாபகத்துக்கு வரணுமா? அதாவது அம்மானா ஜெயலலிதா ஞாபகத்துக்கு வர மாதிரி அப்பா என்றால் ஸ்டாலின் ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு புனைப்பெயரை கொண்டு வந்தாங்க, அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின். இப்போ முந்தானத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பேசும் பொழுது நடிகர் விஜய் அவர்கள் அங்கிள் அப்படின்னு சொன்னாப்புல. நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என்னாச்சு அங்கிள், 4.5 வருஷம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கீங்க, என்ன பண்ணீங்க அங்கிள், இது தப்பு அங்கிள் அப்படின்னு சொன்னாப்புல. ஏன் அங்கிள்னு சொல்லக்கூடாதா? அங்கிள்ங்கிறது தவறான வார்த்தையா? அப்பா அப்படின்னு சொல்லலாம், அங்கிள்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது? அங்கிள்ங்கிறது பொதுவாக வந்து ஒரு நாகரிகமாக ஒரு பழக்கத்தில் கூப்பிட்ற வார்த்தை. இப்போ வயசில் மூத்தவங்கள தமிழில் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அங்கிள், என்ன அங்கிள், அங்கிள் டைம் என்ன அங்கிள், அங்கிள் கொஞ்சம் பார்த்து போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கிள்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நடிகர் விஜயை விட 22 வயசு 23 வயசு மூத்தவர் தானே. அப்போ அங்கிள்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல. என்னமோ அங்கிள்னு சொன்னனால வந்து முதலமைச்சருக்கு வந்து ஏதோ கௌரவ குறைச்சல் ஏற்பட்ட மாதிரி விஜய் வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்லாம் சொல்கிறாங்க. அப்பான்னு எப்படி உரிமையாக அந்த குழந்தைகள் சொல்லுதோ அதே மாதிரி தான் அங்கிள்னு சொல்லி உரிமையாக சொல்லியிருக்காரு. இதில் எந்த தப்பும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு உடனே ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சு. அங்கிள்னா தமிழில் மாமான்னு அர்த்தம். அதனால் ஸ்டாலினை போய் மாமா ஸ்டாலின் சொல்கிறீங்களே, ஸ்டாலின் மாமா அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க அங்கிள்ங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் நேரு மாமான்னு தான் சொல்கிறோம். முன்னாள் பிரதமர் முதல் பிரதமர் நேருவை குழந்தைகள்லாம் நேரு மாமான்னு தான் சொல்கிறாங்க. அதில் ஏதாவது நேருவுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் ஏற்படுச்சா? கிடையாதுல்ல. அதே மாதிரி அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க அப்புறம் திமுக விட்ட வாங்கி குடிக்கிறவங்க, அதனால ஏதாவது ஒன்று இப்படி பேசத்தான் செய்வாங்க. அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறதுல, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதில், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு விஜய் சொன்னதில் எந்த தவறு எதுவுமே கிடையாது.